ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் விற்கிற வேலைக்கு தேங்காயை கொண்டு வந்து இப்படி மித்ரா கால்லையும் சுதாகர் கால்லையும் உடைக்கிறதுக்கு கிச்சனில் உடைச்சா கூட குழம்புக்கு சட்னிக்காவது ஆயிக்குமே. ஏங்க மேடம், பாரதி மேடம், இந்த அளவுக்கு தேங்காயெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் ஏதோ பவானியை பார்த்துட்டு அப்படியே உத்வேகமாக வந்து பாரதி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இப்போ தான் மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்களாம்மா. கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம ஆதிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாப்புல. அதாவது லைஃப்பில் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம்மா. அந்த முடிவு நல்லபடியாக செயல்படுறதுக்காக நம்ம ஆதிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாப்புல. அதுக்கப்புறம் வந்து கல்யாண நாள் வேறு வந்துருச்சு. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதை நோக்கி ஓடும்போது கல்யாண நாள் வேறு இடையில வந்துடுது. அது எப்படி இவங்களுக்கு மட்டும் கல்யாண நாள் உடனே வந்துடுதுன்னு தெரியல. அதை பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில் நம்ம மித்ராக்கா ஒட்டு கேட்டு எதையாவது போய் செய்ய போய் அது ஏழா கூடமாக ஆகி அது பாரதிக்கு தான் ஃபேவராக போய் முடியும். ஆனால் இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மித்ரா வந்து ஓப்பன் சேலஞ்ச், அதாவது இது நாள் வரைக்கும் மறைமுக சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஓப்பன் சேலஞ்ச் விட்றாங்க. என்ன அப்படின்னா, என்ன பாரதி, அப்படி கல்யாண நாளைக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக பிளான்லாம் போட்டுட்ருப்பியாட்டிருக்குது, ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வச்சுட்ருப்பியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாரதிக்கிட்டே டைரெக்டாக கேட்குறாங்க. உடனே நம்ம பாரதி அக்கா, ஓ நான் பாட்டிக்கிட்ட பேசுனது நீ ஒட்டு கேட்டியா, என்ன புத்தி இதெல்லாம், கேன புத்தி இந்த புத்தின்னு பேசுகிறாப்புல. உடனே நம்ம மித்ரா இருந்துட்டு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அது எப்படி ஆதி கூட எனக்கு கல்யாணம் நடக்கிறத நிப்பாட்டணும்னு நினச்சிட்டு ஓன் கல்யாண நாள் நீ செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட்டிங்கில் நிற்கிறாங்க. அந்த இதில் தான் முடிஞ்சிருக்குது இன்றைக்கி எபிசோடு. ஸோ இதுக்கு இடையில வந்து நான் இதுக்கு என்ன ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு ஃபயர் மோடில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அட இடிபாடுக்கு பிறந்தவனே நீ இன்னும் ஸ்டெடி ஆகலையாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ தெரியல, வர வர கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட காலை காட்ட வேண்டியதில்லை உன் கண்ணை அப்படின்னு. ஏன்டா கண்ணு முன்னு தெரியாமல் எண்ணெயில் காலை வச்சா வழுக்காமல் என்னடா பண்ண அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி மித்ரா அவங்க அண்ணனை பார்த்த உத்வேகத்தில் செவுறு இருக்கிறதையே மறந்துட்டாப்புல. செவுத்தில் ஒரே இடி. அதுக்கப்புறம் வந்து சுதாகர்கிட்ட வந்து இந்த மாதிரி பாரதி பவானியை பார்த்துட்டா, இனி என்ன செய்ய போகிறானே தெரியல, ஏற்கனவே பாரதி ஆடுவா, இதில் பவானி சலங்கையை வேற கட்டி விட்டா, இனி என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலண்ணா, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, நீ நான் பாரதியை வேற நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி சுதாகரும் மித்ராவும், சுதாகர் இருந்துட்டு பார்த்துக்கலாம் மித்ரா நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி தங்கச்சியை இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் இந்த சீன் வருது. ஆரம்பத்திலே வந்து பாரதியை வந்து நம்ம தட்டி வைக்கணும்னா, இவளை வளர விட்டோம்னா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையிலே இப்படி சொடக்கு போட்டு வர்றாங்க. யார்? நம்ம பாரதி அக்கா. இன்றைக்கி அதாவது என்ன சொல்கிறது, பரவாயில்லை, நடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது, பரவாயில்ல. அப்புறம் ஆதிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கையில் அங்கே ஒரு பாட்டு, உன்னை விட்டால் எனக்கு யார் எனக்கு இல்லைன்னு ஒரு பாட்டு வேறு, அப்புறம் இன்னொரு பாட்டு வேறு போட்டிருந்தாங்க. ஆனால் உனா இவங்க வந்து பார்க்குறதுக்கும் சரி, காலில் விழுந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பாட்டாடா, முடியலடா டே, முடியல. ஸோ சாமி, வேற என்ன கைஸ், இதில் என்ன ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஒரு ஃபயர் மோடு எதிர்பார்த்தோம், பட் ஃபயர் மோடு இல்லை, இது வந்து ஒரு ஆஃப் மோடு நம்ம சொல்லலாம். ஆஃப் மோட்லேருந்து நம்ம யார் பாரதி அக்கா வந்து அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நம்ம நேற்று ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், அது யாருக்குமே ஆன்சரே பண்ணல. அந்த வாரிசு சீரியலில் சிபியோட ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிருந்தேன். இப்போ தான் ஞாபகமே வருது, இன்றைக்கி ப்ரோமோ பார்க்கும்போது அந்த சாம் வந்து சிபியோட அம்மா தான் சிபியோட அத்தை அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் சிபிக்கிட்ட சொல்ல போகிறேன்னு கேட்டுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதுக்கு வந்து தமிழும் சிபியோட அப்பாவும் வேண்டாம் சொல்லாதன்னு சொல்லி சாம்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து சிபி வந்து தமிழை தேடிக்கிட்டு வர்றாப்புல. அப்போ இவன் எதுக்கு இங்கே வந்தா, இவளை மூலம் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேல, சிபி நான் உனக்காக ஒரு சூப்பரான மேட்டரை கொண்டு வந்திருக்கேன், நீ அதை கேட்டேன்னா என்ன செய்வேன்னு உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிற, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு விரட்டிகிட்டு இருக்கான்.
அதுக்குள்ளே யார் சிபியோட அப்பங்காரர் வந்து, ஆமாம் சிபி, இவளை பார்த்தாலே ஏதோ இது மாதிரி இருக்குது, நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்த மாதிரி இருக்குது, முதல்ல இவளை வெளியே வரட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த ப்ரிவியூ தான் பார்த்தேன், ப்ரோமோ தான் பார்த்தேன். பட் வாரிசு சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் தெரியல. அப்புறம் கார்த்திகை தீபத்தில் என்ன கேஸ், கார்த்திக்கு வந்து பைக்கெல்லாம் வாங்கி தர்றாங்களாமா மேடம். ஒருவேளை பைக்கில் ரைடு போகிறாங்களா புருஷன் முன்னாடி 2 பேரும்? பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குமே. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கார்த்தி ரேவதி ஜோடி ரொமான்ஸ் வேணும், கார்த்தி ரேவதி ஜோடி சீன்ஸ் அதிகமாக வைங்க கேட்குற ஆளுங்க நீங்கள். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஐ டோன்ட் லைக் இட். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காதுங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஃபயர் மோடாக இருக்கணும் எப்போவுமே. சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் மோடில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்படி வாரிசு சீரியல் எப்படி போகுது பாருங்கள், அந்த மாதிரி. அப்புறம் கைஸ் வேறு என்ன, மற்ற சீரியல்லாம் பார்த்தா தானே ரிவ்யூ போட முடியும். எதுவுமே பார்க்குறதும் இல்லை. ப்ரோமோ வச்சாது பேசலைன்னா, கதை தெரிஞ்சால் தானே ப்ரோமோ வச்சாது பேச முடியும். அதனால் அதை பற்றியும் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இந்த 100 நாளில் நம்ம வந்து கணக்கு வச்சுக்க வேண்டியதான். 100 நாளில் அந்த சீரியலில் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கும்பிடு போட்டு பேசாமல் விட்டுறலான் இருக்கிறாப்புல தான் இருக்குது. சீக்கிரமாக அந்த பாரதி அக்கா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆதிக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி ஒரு கதைக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு இடையில டேரக்டர் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். அதாவது பாரதி வந்து எல்லாமே செஞ்சு ஃபைனலாக வரும்போது ஆதிக்கும் எல்லா உண்மையும் தெரிகிற மாதிரியே கொண்டு வந்து அவன் ஆல்ரெடி எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டா தான் கடைசியில் வந்து பாரதிக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோடய ஃபீலிங். பட்டு நம்ம டேரக்டர் என்ன யோசிச்சிருக்காருன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்கே நடக்குது. அப்புறம் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்மளோட சோகங்களை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வீடியோ போடும்போது கொஞ்சம் ஃபேஸில் சிரிப்பு, நம்ம திட்டி பேசுகிறது எல்லாமே கலந்து போட்டால் தானே உங்களுக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி சேடாக ஃபேஸை வச்சுட்டு பேசணுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மார்னிங் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட அப்பா வந்து இறந்தனால நான் சொல்லிட்டேன். அதை பற்றி வீடியோவும் நான் மார்னிங் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்க்கல, பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதில் பேசியிருப்பேன். அது என்னோடய சொந்த ஃபீலிங்கு. சரிங்களா? அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப்பில் வந்து அப்பாங்கிற உறவு வந்து ஒரு பெரிய உறவு. அதை நான் இழந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயம் இப்போ வரைக்கும் கைஸ். நாட் ஒன்லி இன்றைக்கின்னு மட்டும் இல்லைங்க, நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஞாபகங்கள் என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு இதுலேயும் அவரோட இது இல்லாமல் என் ஹஸ்பண்டு கூட சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் கைஸ். அப்பாவுக்கு அப்பாவா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு. அவருக்கு நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் நான் சொல்லிடுறேன் ஹஸ்பண்டுக்கு. ரியலி இஸ் அ குட் பர்சன் மை ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் வந்து மை சன். நான் கன்சீவாக இருக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என் தங்கச்சி, கொழுந்தனார், சொந்த பந்தம் எல்லாமே. பட் நான் அன்றைக்கி வந்து ஒரே ஒரு திங்கிங் தான் கைஸ் வச்சுருந்தேன். கன்சீவாக இருந்தபோது எங்கள் அப்பா தான் எனக்கு வயிற்றில் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தா அது ஆண் குழந்தையாக தான் வந்து பிறந்துச்சுங்களா. பிறந்தோடனே என் குழந்தைனாரெலாம் சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அண்ணி எப்படி பாருங்கள், நினச்சதை சாதிச்சிட்டாங்க, பையன்தான் பிறந்திருக்கான், ஒருவேளை அவங்க அப்பா தான் வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் கைஸ். உண்மையிலே கைஸ், நீங்கள் யார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஆத்மாவாக இருந்தாலும் மறுபடியும் உங்கள் லைஃப்குள்ளே வரும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்கும். அதனால் நேற்று என் பையனும் அதே தான் சொன்னான், டோன்ட் வரி மம்மி, அதான் தாத்தாவா அப்பாவா நான் இருக்கேன்ல அப்படிங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை கைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ என்னோடய இதை வந்து நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் ஒரு 2-3 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க கைஸ். நம்ம இதான் என்னோடய இது. சரிங்களா? இந்த என்ன சொல்கிறது, படங்களில் கூட இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸ் வந்து படங்களில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு வயலன்ஸுக்கெலாம் ரொம்ப தூரங்க. சரிங்களா? எனக்கு வயலன்ஸ் படமே பிடிக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு நாடு சண்டைலாம் நடக்குது பாருங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவார்.
இந்த மாதிரி அமெரிக்கா, இஸ்ரேலு, ஈரானு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும்போதெல்லாம் என்கிட்ட அதெல்லாம் பேசாதீங்கன்ற ஒரே வார்த்தை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்னங்க சண்டை போட்டு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள்? என்னத்தை நீங்கள் கொண்டு போக போகிறீங்க இந்த உலகத்தில் சொல்லுங்கள்? கைஸ் ஒன்றும் இல்லை கைஸ், இந்த டைனோசர் காலம்னு ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? டைனோசர் வந்து நம்ம அந்த உலகத்துக்கு வராத முன்னாடி டைனோசர்லாம் வாழ்ந்த காலம் இருக்குதுங்க. அப்போ இயற்கை வந்து தன்னைத்தானே, அதாவது இது டைனோசர் வராதுக்கு முன்னாடியே வந்து சில உயிரினங்கள்லாம் வந்திருக்குதுங்க. சரிங்களா? அப்போ வந்து அதுக்கு தான் ஜாம்பவான்னு நினச்சிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டைனோசர் வந்துச்சு. டைனோசர் நம்ம தான் இனி இந்த உலகத்தை ஆள போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஜாம்பவான் மாதிரி தில்லாக இருந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் நீங்களே டைனோசர்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை படங்களில் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய மிருகங்களில் பெரிய பெரிய வாய், பெரிய பெரிய கழுத்து, பெரிய பெரிய கால், பார்க்கவே ஒரு விகாரமான ஒரு மிருகங்கள். அதெல்லாம் அதுகளையே இந்த உலகம் வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த உலகத்தையே மாற்றி அமைச்சு இன்றைக்கி வந்து டைனோசரே இல்லாத அளவுக்கு உலகம் வந்து வந்துருச்சு. அப்போ நான் மனுஷங்க நம்மளாம் ஏமாத்துறேன் கைஸ், புரியுதுங்களா? யாருக்கு யார் ஜாம்பவானே கிடையாது கைஸ், எல்லா மனிதர்களுமே சமம். சரிங்களா? அதுதான் என்னோட இது. இருக்கிற வரைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு, கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ என்னவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிவிட்டு, மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காம இன்பத்தை மட்டும் நல்லபடியாக பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்தாலே போதுமான ஒன்று. கடவுள் நம்மளுக்கு எப்பயும் துணையாக இருப்பார். விஜயகாந்த் சார், எனக்கு அதனால தான் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து சினிமாவில் விட்டுருங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து அவர் நிஜ ஹீரோங்க. சினிமாவில் ஹீரோ இல்லை அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு ரியல் லைஃப்பில் ஹீரோ. ஏன்னா அவர் நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் எல்லோரும் சாப்பிடணும், அந்த ஒரு எண்ணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா அவர் இறந்தப்போ கருடன் வந்து மேலே பறந்தாங்க. வேறு எந்த தலைவர்கள் கைஸ் கருடன் வந்து மேலே பறந்தாங்க சொல்லுங்கள்? ஓப்பனாக சொல்லுங்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா, எந்த தலைவர்களுக்கு கருடன் வந்து மேலே பறந்தாங்க சொல்லுங்கள்? ஏன்னா விஜயகாந்த் வந்து சாமி கைஸ். அவர் வந்து அன்னதானம் அப்படிங்கிறது வந்து ஒரு போதுன்னு சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயந்தான் கைஸ், சாப்பாடு ஒன்று தான். அதை போதுன்ற அளவுக்கு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் கைஸ் அது பெரிய விஷயம். நீ உன்னால் என்ன முடியுமோ நீ அடுத்தவங்களுக்கு உதவு. 1 ரூபானாலும் சரி, 2 ரூபானாலும் சரி, 5 ரூபானாலும் சரி, எல்லாமே காசு தான். உன்னால் என்ன முடியும் அதை அடுத்தவங்களுக்கு உதவு. அப்போ நிறைய அன்னதானங்கள் எல்லாமே பண்ணுறாங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனால் விஜயகாந்த் சார் வந்ததுக்கப்புறம், அவர் அந்த அன்னதானங்கள் பண்ணதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ஒருத்தரை பார்த்து ஒருத்தவங்க திருந்தும் போது அதுக்கு நான் ஹேண்ட்ஸ் ஆஃப் நான் சொல்லிடுறேன், ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறையா பேர் ஃபுட்டெல்லாம் வந்து ஃப்ரீயாக டெலிவரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா பேர் பண்ணணும். நல்லா எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். ஏன்னா உறவுகளாக இருக்கட்டும் சரி, சொந்தங்களாக இருக்கட்டும் சரி. இப்போ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா கைஸ், எங்கள் அப்பா இறந்ததோடு சரி கைஸ், சொந்த பந்தங்கள் எல்லாருமே அப்படியே தூரம் அப்படியே விலகிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட், குழந்தை, இந்த மாதிரியே தான் லைஃப் போயிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சந்தோஷமாக, நீ ஒரு வேலையை செய்கிறியா, நான் ஒரு வேலையை செய்கிறேன்னா என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கணும். அது மாதிரி வாழ்க்கையில் நடந்த ஒரு பழைய துக்கங்களாக இருக்கட்டும், மறக்க முடியாத ஒரு கசப்பான நினைவுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்போயே ரப்பரை வச்சு அழிச்சிட்டு, வாடா போகலாம், வாடா பழகிக்கலாம், வாடா பேசலாம், வாடா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா, வாங்கப்பா, வா தங்கச்சி, வாங்க அண்ணே, வாங்க சித்தப்பா, வாங்க பெரியப்பா, வாங்க சித்தி, சித்தப்பா, இந்த மாதிரி வாங்க பாட்டி, தாத்தா, இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அரவணைச்சே கூட்டிகிட்டு போங்களேன், நல்லா இருக்கும் கைஸ். அது நல்லாயிருக்கும். எல்லாம் சந்தோஷமாக இருங்க லைஃப்பில், ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் மார்னிங்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுலேயும் நான் என்னோடய இதை சொல்லிட்டேன், ரொம்ப அறுக்க விரும்பலை. பை கைஸ். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை நாளைக்கு நான் ரிவ்யூ போட முடியல அப்படின்னா சாட்டர்டே வந்து சாட்டர்டே எபிசோடையும் நம்ம வந்து ஒரே நாளில் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப தலை வணங்குறேன். ஹேண்ட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். பை கைஸ்.